ஹலோ கைஸ், குட் ஈவினிங். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஈக்குவல் ஸ்கேலப் யூஸ் பண்ணுறோம் இல்லையா? ஈக்குவல் ஸ்கேலப்லேயே வந்து பாயிண்ட் டிஃபைன் பண்ணி டூல் பாத்ஸை ரன் பண்ண முடியும். ஸோ அது எப்படி அப்படின்னு பார்க்கலாம். நம்ம டூல் பாத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ஸ்கேலப் போய்க்கோங்க. ஸோ ஆரோ மார்க் கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆஸ் யூஷுவல் நமக்கு எது எது ரன் ஆக வேண்டாமோ அதை நம்ம ரெட்டில் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பவுண்டரியை வந்து செலக்ட் பண்ணணும் அப்படின்ற டைம் வந்து நம்ம பவுண்டரி இல்லை, நம்ம வந்து ஒரு 8 பால் எடுத்துக்கலாம். டீப்பை வந்து டெப்த்தை வந்து இனிஷியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இந்த ஃப்ளாட்டை தான் ரெஃபரன்ஸாக எடுத்திருக்கேன். ஸோ ஃப்ளாட் ரெஃபரன்ஸ் வரைக்கும் தான் ஓடணும். இந்த கிளியரன்ஸ் ஸ்டார்டிங் டெப்த் வந்து மேலே கொடுத்துருக்கேன். அதாவது சில டைம் பால் கட்டுற எக்ஸாக்ட் வேல்யூ கொடுத்தா அது கீழே தான் எடுத்துக்கணும், டிப் எடுக்காது. ஸோ அதனால எப்பவுமே கொஞ்சம் மேலே கொடுத்துக்கோங்க. இது 2021-25 உடைய அப்டேட். இப்போ மினிமம் டெப்த் மேக்ஸிமம் டெப்த் நீங்கள் தான் மாற்றணும்னா மினிமம் டெப்த் செலக்ட் பண்ணி இப்படி மூவ் பண்ணீங்கனாலே உங்களுக்கு என்ன ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக அதை எடுத்துரும். ஸோ அது நம்ம கிளியரன்ஸ் அந்த மாதிரி தேவைப்படும் போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த விஷுவாலிட்டி. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம லிங்கின் பேராமீட்டர் போகலாம். லிங்கின் பேராமீட்டரில் சைடு பர்பெண்டிகுலர் என்ட்ரி மட்டும் வச்சுட்டு மிஷின் என்டையர் பாஸ் கொடுத்துடலாம். அதாவது டிஃபால்ட்டாக நீங்கள் இப்படி எப்படி ஒர்க் பண்ணுவீங்க அப்படின்றத காமிக்கிறேன். இப்போ ஒரு ஒரு டூல் பாத் வந்து எப்படி அப்ளிகபிள் ஆகுது அப்படின்னா, நார்மலாக கொடுத்தது ஸோ இந்த மாதிரி வருது. இப்போ நம்ம இதில் என்ன கொடுக்குறோம் அப்படின்னா, ஸ்ட்ராட்டஜி வந்து இங்கே வந்து கிளாக் வைஸ் ஸ்பைரல் கூட வச்சுக்கலாம், இது ஜிக்ஸாக் வச்சுக்கலாம். அப்போ பேட்டர்ன் மாதிரி எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி ஜிக்ஸாக்காக எடுக்கணும் அப்படின்றது வந்து ஓப்பன் ஏரியாஸில் வந்து ஜிக்ஸாக்காக எடுக்கணும் அப்படின்றத வந்து டிஃபைன் பண்ணுறோம். இப்போது இந்த ஸ்கேலப் வந்து எக்ஸ் ஒய் ஜெட் மூணையும் வந்து ஈக்குவலாக பிரிக்கும். சர்ஃபேஸஸ் பிரித்து அதை ஒரு பேட்டர்னாக பண்ணி தான் எடுக்கும். இப்போ இந்த மாதிரி பண்ணும்போது என்ன பிரச்சனை ஆகுது அப்படின்னு கேட்டால், நீங்கள் நல்லா அதாவது பீஸ் ஓடுமான்னு கேட்டால் பீஸ் நல்லா தான் வரும். ஆனால் நீங்கள் க்ளோஸாக நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த எட்ஜஸ் வர்ற இடத்துல பாருங்க, ஒயர் ஃப்ரேம் வச்சு காமிக்கிறேன். இப்போ இங்கே திக்கும் இருக்கிற லீனியர் கேப்பை விட இந்த கார்னர்ஸ் எட்ஜஸ்ல இருக்கிற கேப் என்ன ஆகுது, ரொம்ப அதிகமாக இருக்கு. அது ஏன் அப்படின்னா அது பேட்டர்ன் பண்ணும். நம்மளுக்கு வந்து எக்ஸ் ஒய் ஜியை வந்து பேட்டர்ன் பண்ணுறதுனால நம்மளுக்கு இப்படி எடுத்துக்கும். இப்படி போட்டு ஃபினிஷிங் வரும். இதை விட ஒரு ஸ்மூத்தர் ஃபினிஷ் வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன்னா, இதை காப்பி பண்ணிக்கோங்க. இதை வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணிட்டு பேராமீட்டர் டூல்பாத் கண்ட்ரோலில் வந்து பேஸ்ட் ஆன் கர்வ்ஸ் போய்க்கோங்க. கர்வ்ஸில் ஒயர் ஃப்ரேமில் வந்து வித் ரெஸ்பெக்டிவ் டு பாயிண்ட். ஸோ நீங்கள் பாயிண்ட் போயிட்டு உங்களுக்கு எந்த பாயிண்ட் வேணுமோ, இங்கே ஒரு பேட்டர்ன் வேணும், இங்கே ஒரு பேட்டர்ன் வேணும். அதாவது இந்த ப்ரொஃபைல் எல்லாம் ஓடுறதுக்கு இங்கேத்துக்கு ஏற்ற மாதிரி பேட்டர்ன், இந்த ப்ரொஃபைல் ஓடுறதுக்கு இங்கேத்துக்கு ஏற்ற மாதிரி பேட்டர்னுக்காக ஒரு பாயிண்ட். நம்ம கொடுக்குற பாயிண்ட்டு தான் வந்து மிட்டாக எடுத்துக்கும். அப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஜென்ரேட் ஆகுது. வியூ மல்டி த்ரெட்டிங், ரைட் கிளிக், ஹை. நான் இந்த ஸ்ட்ராட்டஜியை டீச் பண்ணல. இந்த ஸ்ட்ராட்டஜியில் இருக்கிற இந்த ஆப்ஷன் எப்படி பயன்படுத்துறது அப்படின்றத நான் டீச் பண்ணி கொடுக்குறேன். கர்வ்ஸ்து ஏன்னா நீங்கள் எதிர்பார்க்குற ஃபினிஷிங் சில இடத்துல வராது. ஸோ அது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஏரியா எடுத்துக்கோங்களேன். இப்போ இந்த ஏரியா எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தராக இந்த இடத்துலேருந்து பேட்டர்ன் கிரியேட் பண்ணுறதுனால உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுலேயும் பார்த்தீங்கன்னா இதுக்கேற்ற மாதிரி பேட்டர்ன் போகிறனால இந்த இடத்துல எல்லாம் கொஞ்சம் நல்லா ஃபினிஷிங் வந்து வரும் நம்மளுக்கு. இப்போ நம்ம இது கூடவே வந்து நான் இங்கே ஒரு பேட்டர்ன் ஆட் பண்ணுறேன், இங்கே ஒரு பேட்டர்ன் ஆட் பண்ணுறேன். ஏன்னா இங்கே வந்து ஒரு சர்க்குலாரிட்டி மூவ் இருக்குது, இங்கே ஒரு சர்க்குலாரிட்டி மூவ் இருக்குது. இது ரெண்டுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இங்கே கொஞ்சம் லீனியர் டைப்பில் இருக்குது. அப்போ இதை நான் கொண்டு வர இந்த லீனியர் அவாய்ட் பண்ணுறதுக்கு, கேப்பை அவாய்ட் பண்ணுறதுக்கு கர்வ் போகிறேன், ரைட் கிளிக், ஆட் பாயிண்ட். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இங்கே ஒரு பாயிண்ட் கொடுக்கலாம், இங்கே ஒரு பாயிண்ட். ஸோ ஓகே ஓகே ஓகே. இப்போ இந்த பாயிண்ட்டுக்காக ஒரு பேட்டர்ன் கிரியேட் ஆகணும். இந்த ஏரியாவை சுற்றி இந்த ஏரியாக்காக இந்த பேட்டர்ன். ஸோ இந்த பாயிண்ட்டை சுற்றி இந்த ஏரியாக்காக இங்கே ஒரு பேட்டர்ன், இந்த பாயிண்ட்டுக்காக இந்த ஏரியாவில் ஒரு பேட்டர்ன். அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா ஈவனாக பாயிண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் நடக்கும். இந்த இடத்துல ஃபினிஷிங்கும் நல்லா வரும். இதுக்கும் பாருங்க, இதுக்கும் பாருங்க. இது எந்த இடத்துலனா இந்த டூல் பாத் லிங்க் ஆகுது இல்லையா, அந்த இடத்துல உங்களுக்கு வந்து சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸை கிரியேட் பண்ணும். புரிஞ்சுங்களா? ஸோ அதனால நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஸ்மூத்திங் வரணும், ஒரு ஒரு சர்ஃபேஸஸ்க்கு ஏற்ற மாதிரி வரணும்னா நீங்கள் தாராளமாக இந்த கர்வில் இருக்கிற பாயிண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், ஒர்க் அவுட் பண்ணலாம். போட்டு பாருங்க, போட்டு பார்த்துட்டு ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்ல டிஃப்ரென்சியேஷன் இருக்கும். இது வந்து ஸ்டாண்டர்டாக ஐஎஸ்ஓவை பிரிக்குது. இதை வந்து நான் ஒரு ஏரியாவை ஒரு பேட்டர்னாக அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த சென்டரை பேஸ் பண்ணி ரன் பண்ணும்போது
இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்திங்காக இருக்கும். டூல் பாத்து கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இது ஒரு யூஸ்ஃபுல்லான டிப் தான். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் மோல்டையில் ஒர்க் பண்ணுறதாக இருந்தால் ஒரு டைம் இந்த மாதிரி இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி ரன் பண்ணி பாருங்கள். ஒரு சர்ஃபேஸ் இல்லாமலும் ஒரு சர்ஃபேஸ் பாயிண்ட் கொடுத்தும் நல்ல டிஃப்ரென்சஸ் இருக்கும். ஸோ அதே மாதிரி நம்ம இன்னொரு யூஸ்ஃபுல்லான டிப்போட இன்னொரு வீடியோவில் என்ன பண்ணுவோம் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.